பொருள்களே ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு முதல்ல இந்த பாட்டை நான் முதல்ல கேட்ட பொழுது, ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு முதல்ல இந்த பாட்டை நான் கேட்ட பொழுது අවුරුදකට ප්‍රථමයෙන් මාසයකට ප්‍රථමයෙන් මම ගීතිකා වස්තු විටදී இந்த பாட்டு என் உள்ளத்தை தொட்டது. මේ ගීතිකාව මගේ හදවතට වැදුනා. அப்பொழுது ஒரு போதகர் சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. එවිටදී පාලකවරී කිව්වා වචනයක් මට මතක් වුණා. ஒரு ஊரிலே ஒரு சபையிலே 2 வாலிபர்கள் இருந்தார்கள். එක ගමක එක සභාවක තරුණයන් දෙදෙනෙක් සිටියා. ஒரு வாலிபனும் ஒரு வாலிப சகோதரி. තරුණ ගෑනු ළමයි ස්ත්‍රියෙක් තා පුරුෂයෙක්. கமல் கமலான்னு வச்சுக்கொள்வோம். கமல் கமலா කියලා තියාගමු. அவர்கள் ஒரு சபையை சார்ந்திருந்தார்கள். ඔවුන් එක සභාවට අයත්ව සිටියා. சில நாட்கள் கடந்த பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொள்ள அவர்களுக்கு நிச்சயமானது. ටික දවසකට පසු ඔවුන් විවාහ ගිවිස ගත්තා. அப்பொழுது அந்த திருமண நாளிலே கமல் என்கிற சகோதரன் தன்னுடைய மனைவிக்கு மிகவும் விலை உயர்ந்த மாணிக்க கற்களோடு மிகவும் பெருமதியான ஒரு மோதிரத்தை அவருடைய விரலிலே போட்டாங்க. ඒ විවාහ ගිවිස ගත්ත විටදී ඒ සහෝදරයා කුමද්ද කරේ තමගේ භාර්යාවට මිල අධික වූ මණික් වටිනා මුද්දක් ඇගේ අතට පැලඳුවා. அந்த சபையிலே இருந்த ஜனங்களும் அந்த ஊரிலே இருந்த ஜனங்களும் அவருடைய திருமணத்தை பற்றி பேசவில்லை, ஆனா அந்த மோதிரத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார். ඒ ගමේ සිටිය අය රටේ සිටිය අය සභාවේ සිටිය අය ඔහුගේ විවාහ ගැන කතා කරේ නෑ. නමුත් ඔහු පැලඳුවා වූ ඒ මුද්ද ගැන කතා කරා. ஏனென்றால் அந்த மோதிரம் அவ்வளவு கவர்ச்சிகரமாக இருந்தது. අයිදනම් ඒ මුද්ද ඉතා ලස්සනව තිබුණා. ஒரு வருடம் கழிந்தது, 2 வருடம் கழிந்தது. சந்தோஷமாக இருந்த 2 தம்பதிகளுக்கும் இடையிலே பிரச்சனை வந்துவிட்டது. අවුරුද්දක් දෙකක් සතුටින් සිටියා. ඒ සතුටින් සිටියා යුවල අතර ප්‍රශ්න ඇති වුණා. கமலா தன்னுடைய கணவனை மதிக்கவில்லை. ඒ භාර්යාව තමාගේ පුරුෂයාට ගෞරව කරේ නෑ. அவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ඔහුට කීකරුණේ නෑ. அவ விருப்பமாதிர மாதிரி அவ வாழ்க்கையை நடத்தினாள். ඇයට කැමැති ලෙස ජීවිතය ගත කරා. இப்படியே பிரச்சனை போய் கொண்டிருந்தபடினால் பாஸ்டரிடத்தில் வந்து
அவர்கள் ஆலோசனை கேட்டார்கள், ஜெபம் பண்ணி கொண்டார்கள். මේ ආකාරයේ ප්‍රශ්නේ දුරදිග ගිය නිසා ඔවුන් පාලකවරයා වෙතට ඇවිල්ලා ඔව් යාඥාව ඉල්ලුවා, ඔවුන්ගේ අනුශාසනාව ඉල්ලුවා. ஆனாலும் பிரச்சனை தீரவில்லை. නමුත් ප්‍රශ්නේ අඩුවක් තිබුණේ නැහැ. ஒரு நாள் கமலாவை விட்டு போய்விட்டான். දවසක් කමලාව අතහැරලා ගියා. அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கமலா அந்த சபைக்கு வருகிறாள் ஆராதனைக்கு. එදා දවසේ ඉරිදා දවස කමලා ඒ নমස්කාරයට පැමිණෙනවා. அப்பொழுது பாஸ்டர் அவளை பார்த்து கேட்கிறான், கமால் எங்கே? එවිටදී පාලකතුමා කමලාගේ නානවා, කමල් කෝ කියලා. அப்பொழுது கமலா சொல்லுகிறாள், එවිටදී කමලා කියනවා, கமால் போய்விட்டான், කමල් ගියා, மோதிரத்தை விட்டு போய்விட்டான். මුද්ද අතහැරලා ගියා. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய நிலைமை இதுதான். அது බෝ කිතුණුවන්ගේ වාතාවරණය මේකයි. அநேக கிறிஸ்தவ சபைகளுடைய நிலைமை இதுதான். அது බෝ කිතුණුවන්ගේ සභාවලත් වාතාවරණය මේකයි. பரிசுத்த ஆவியானவர் போய்விட்டார், සුද්ධාත්මයන් වහන්සේ ගියා, அவர் போட்ட மோதிரம் இன்னும் இருக்கு, උන්වහන්සේ දැම්මව පැලඳුවව මුද්ද තාම තිබෙනවා, அவர் கொடுத்த தாளந்துகள் இன்னும் இருக்கு, උන්වහන්සේ දුන්නා තලන්ත තාම තිබෙනවා, அவர் கொடுத்த வரங்கள் இன்னும் இருக்கு, උන්වහන්සේ දුන්නා දීමනාව තාම அதை තිබෙනවා. வச்சே நடத்தி கொண்டிருக்கிறோம். ඒක තියාගෙනම අපි මඟ පෙන්වමින් සිටිනවා. ஆனால் மோதிரத்துக்கு சொந்தக்காரராகிய பரிசுத்த ஆவியானவர் இல்ல. නමුත් මුද්දට අයිතිකරුවා වෙන සුද්ධාත්මයන් වහන්සේ නැහැ. நான் அழுதேன் அன்றைக்கு. මම එදා දවසේ ඇඬුවා, ஆண்டவரே, ස්වාමිනී, பரிசுத்த ஆவியானவரை සුද්ධාත්මයන් වහන්සේ என்னை விட்டு எடுத்து போடாதீங்க. මාගෙන් ගන්න එපා. என்ன மோதிரம் என்ன தாளந்து இருந்தாலும் பரவாயில்ல, මගේ මුද්ද මොන තාලන්ත තිබුණත් හරි කමක් නැහැ. பரிசுத்த ஆவியானவரின் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். සුද්ධාත්මයන් වහන්සේ මාගේ ජීවිතයේ සිටින්න ඕනේ. தாவீது பாவத்திலே விழுந்து அவன் அழுது கதறுகிறான், பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுத்து போடாதீங்க. දාවීදුමා පාපයට වැටි ඔව් කන්නලව් කරන සුද්ධාත්මයන් වහන්සේ මාවින් ගන්න එපා. இன்றைக்கு எங்கட வாழ்க்கையை சோதித்து பார்ப்போம். අද අපගේ ජීවිතයේ සෝදිසි කර බලන්න. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? සුද්ධාත්මයන් වහන්සේ සිටිනවද? ஆனால் அந்நிய பாஷை மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறோமா? නමුත් අන්‍ය භාෂාව පමණක් කතා කරමින් யோசித்து සිටිනවද? பார்ப்போம். කල්පනා කර බලමු. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நான் சோதித்து මම பார்ப்பேன். සෑම දවසේ මාගේ ජීවිතේ මම පරීක්ෂා කර බලනවා. சோதித்து பார்த்து இந்த பாட்டை நான் பாடுவேன். පරීක්ෂා කරලා මේ ගීතිකා මම ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ண வாரும் ஆண்டவரே. මම ආලේප කරන්ට එන්න. நீர் மீண்டும் வாரும் ஆண்டவரே. ඔබ නැවත එන්න ස්වාමී. நீர் என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ඔබ මාව පාලනය කරන්න. நீர் என்னுடைய எஜமான், ඔබ මාගේ හාමුදුරුවෝ. நான் உம்முடைய வேலையாள். මම ඔබගේ වැඩකාරයා. இந்த காலை நேரத்துல நாங்க எல்லாரும் මේ උදෑසන අපි සිය දෙනාම நாங்கள் மிகவும் பயபக்தியாக අපි බයෙන් භක්තිය இந்த பாட்டை பாடுவோமா? මේ ගීතිකාව ගායනා பரிசுத்த කරමු. ஆவியானவரே, සුද්ධාත්මයන් நீங்க වහන්සේ வேணும் ஆண்டவரே, ඔබ ඉන්න நீங்க வாங்க. ඔබ ඉන්න நேற்று தந்த அபிஷேகம் அல்ல, ඊයේ දැක්ක ආලේපේ ඔබ புது அபிஷேகம். අලුත් ආලේපය. இன்றைக்கு அபிஷேகம், අද දවසේ ආලේපය. இன்றைக்கு අද புது அபிஷேகம், අලුත් ආලේපය. புது என்ன අලුත් අයිනය. ஊத்தினோடு பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே, பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே, இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் வெற்றி அபிஷேகம் ஊற்றுவீர்.
அபிஷேகநாதரே அபிஷேகத்தை பலத்தின் மேல் பலனடைய அபிஷேகமும் ஆவியானவரே அபிஷேகநாதரே அபிஷேகத்தை பலத்தின் மேல் பலனடைய எங்கள் நல்ல தகப்பனே, අපේ ප්‍රේම කරන යාපත් පියාණෙනි, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ඔබගේ තේජස උදෙසා ස්තුති. எங்களை போஷியும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் ඔබගේ වචනය තුලින් අපව පෝෂණය කරන්න. எங்களுடைய இருதயங்களை திறந்து ඔබගේ හදවත් විවෘත කරන්න. உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கிருபை ඔබගේ செய்தீர். වචනේ ලබා ගන්න. இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஊழியத்திலே நடந்த சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். අද දවසේ පෞල්තුමාගේ ජීවිතය සහ ඔහුගේ සේවාව තුළ සිදු වුණා වූ දේවල් ගැන අපි බලන්න යනවා. பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை குறித்து அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம். පෙරිතු පෞල්තුමාගේ සේවාව ගැන ජීවිතය ගැන බොහෝ දේවල් අලුත් ගිවිසුමේ අපි බලනවා. முதலாவது பவுல் அப்போஸ்தலனை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டுமானால், ප්‍රථමයෙන්ම පෙරිතු පෞල් ගැන අපි කියන්න ඕනේ නම් அவன் மற்ற சீஷர்களைப் போல அவன் ஒரு மீன்பிடி தொழிலிலோ அல்லது வேற ஏதோ ஒரு தொழிலிலோ இருந்தவன் அல்ல. ඔව් අනිත් ගෝලයන් වගේ මසුන් අල්ලන්නව රැකියාවෝ වෙන රැකියාවල නිරතව සිටියා පුද්ගලෙක් නොව. அவன் மிகுந்த ஒரு படித்த மனிதன். ඔව් ඊට උගත් පුද්ගලයෙක්. இப்பொழுது எங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் என்ற யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறது போல අද දවසේ අපිට ඔක්ස්ෆර්ඩ් යුනිවර්සිටි කියලා එකක් තිබෙන ආකාරයට அந்த காலத்திலே கமாலியேல் என்கிற ஒருவனுடைய யூனிவர்சிட்டியிலே இவன் படிச்சவன். ඒ කාලේ ගමාලියල්ගේ යුනිවර්සිටි එක යටතේ විශ්වවිද්‍යාල යටතේ ඔහු ඉගෙනීම ලැබුවා. படித்து பட்டங்களை பெற்றவன். ඔහු ඉගෙනගෙන උපාධි ලැබූ කෙනෙක්. அதன் பிறகு நாங்கள் பார்க்கிறோம் அவனுடைய குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம். ඉන්පසු අපි බලනවා ඔහුගේ පවුල ඊටම ධනවත් පවුලක්. அவனுடைய தகப்பன் கப்பல் செய்து விற்கிற பிசினஸ்ல இருந்தார். ඔහුගේ පියා නැව් අදලා විකුණනා ව්‍යාපාරේ රෙදී සිටියා. மிகவும் பணக்கார குடும்பம். ඊට ධනවත් පවුලක්. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன் தான் பவுல். එවැනි ආකාර පසුබිමකින් ආවා වූ කෙනෙක් තමයි පෙරිතු පවුල්. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. නමුත් ඔහු තුල ගින්නක් ඇවිලමින් තිබුණා. தேவனுக்காக. தேவன் சுதிசா. அது பிழையான பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் தமேஸ்கு பட்டணத்துக்கு போற வழியிலே இயேசு அவனை முகமுகமாய் சந்தித்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவனை ஊழியத்துக்கு அவர் அபிஷேகம் பண்ணி அழைத்தார். මේ ආකාර වැරදි මාර්ගයේ නියතව සිටින විටදී තමයි ඔහු දමස්කයට යන විටදී යේසුස් වහන්සේ මූණට මූණලා ඔහුට අමුවි ඔහුට ගැලවීම දීලා උන්වහන්සේගේ ගෝලයේ කරගත්තේ. இந்த பவுல் அப்போஸ்தலன் சாதாரணமாக மனிதர்களுக்கு அவன் ஒரு அடிமையானவன் அல்ல. ஏனென்றால் அவனுக்கு இருந்த பணம், அவனுக்கு இருந்த படிப்பு, அது எல்லாத்தையும் போட்டு பார்க்கும் பொழுது அவன் ஒரு லீடரா இருந்தான். සාමාන්‍ය අපි බලන විදිහදී පෞල්තුමා යම්කිසි මිනිසෙට යටත් වූ වහල්ලෙක්ව සිටියේ නැහැ. ඇයිද නම් ඔහු ධනවත්ව ඔහු උසස් පෙළපතක සිටින නිසා ඔහු ඒ ස්ථානයේ නායකයෙක් ලෙස සිටියා. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி மாத்தினார் என்று பார்ப்போம். එවැනි මිනිසෙක උන්වහන්සේ කෙසේද වෙනස් කරේ කියලා අපි බලමු. சரி, இப்பொழுது அவன் 3 வருஷம் அரேபியா நாட்டில் இருந்து
வசனங்களை படித்து தேவனிடத்தின் தரிசனங்களை பெற்று அது எல்லாம் செய்தி பொழுது அவன் ஊழியத்துக்கு அவன் வருகிறான். අවුරුදු 3ක් අරාබිය රටේ සිට දර්ශනේ ලබාගෙන බයිබලයේ කියවලා දෙවියන් වහන්සේගේ අනුශාසනය ලබාගෙන ඔව් සේවයට එනවා. இப்பொழுது ஒரு பெரிய ஊழியக்காரன். දැන් ඔව් මහත් සේවකී. பேதுரு என்ற லெவலுக்கு வந்துட்டான். பேதுருஸ்ගේ ස්ථානයට ඔව් ආවා. பேதுரு எல்லாம் இயேசுவோடவே இருந்தவர்கள். பவுல் வந்து ஒரு 30 இயேசு உயிர்த்தெழுந்து போன பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பவுல் வருகிறார். பேதுருස්තුමා යේසුස් වහන්සේ සමග සිටියව තැනෙත්තෙක්. නමුත් පවුල්තුමා දෙවියන් වහන්සේ උත්ථාන වෙලා ගියාට පස්සේ අවුරුදු 30කට පස්සේ තමයි ඔව් සේවයේ නිරත වුණේ. ஆனால் இப்பொழுது பேதுரு அவர்களை போன்று இவனும் ஒரு அப்போஸ்தலன். ඔව් பேதுரு සාකාරයට මොව් පේරිතේකෝ සිටියා. இப்பொழுது அவன் ஊழியம் செய்கிறான் மிகவும் துரிதமாக. ඊට ජීවිතව பேதுரு පවුල්තුමා සේවය කරමින් සිටියා. அவனுக்கு உள்ளே ஒரு அக்கினி எரிஞ்சு கொண்டே இருந்தது. ඔව් තුල ගින්න කැවිලමින් තිබුණා. அவனுக்குள்ள இருந்த அக்கினி என்ன தெரியுமா? ඔව් තුල තිබුණා ගින්න කුමක්ද? கிறிஸ்துவை பற்றி போதிக்கப்படாத இடங்களுக்கு நாம் போய் கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන දන්නේ නැති තැන් වලට ගිහිල්ලා මම උන්වහන්සේ ගැන කියන්න ඕනේ. அதுதான் அவனுடைய ஆசை, அவனுடைய பேஷனா இருந்தது. ඒක තමයි ඔහුගේ විලාසයත් ඔහුගේ ආශාවත් புது තිබුණේ. இடங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். අලුත් ස්ථාන වලට ගිහිල්ලා යේසුස් වහන්සේ ගැන කියන්න ඕනේ. பட்டணம் பட்டணமாக போகிறான். ගමක් ගානේ යනවා. அப்ப அவனோடு பிரயாணம் செய்தவர்கள் அதிகமாக 2 பேர் இருந்தார்கள். ඔහු සමග අධික ලෙස ගමනේ නිරත වූ දෙන්නෙක් සිටිනවා. ஒன்று சீலோ, ஒன்று திமோத்தேயு. එක්කෙනෙක් සීලෝ, එක් අනිත් කෙනා තිමෝති. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்திலே මේ ක්‍රියාපොතේ 18 වෙනි පරිච්ඡේදයේ நாங்கள் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்குவோமானால் අපි 6 වෙනි පදයේ සිට කියවනවා නම් அவர்கள், அதாவது பவுலும் சீலாவும் ඒ කියන්නේ පවුල් සහ සීලස් பிரிகியான் கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு ඔව් ආසියාවේදී වචනය කියා දෙන්න ශුද්ධාත්මයන් වහන්සේ විසින් තහනම් කරන ලැබ පිරිගිය සහ ගලාතිය පළාත මැදින් ගියේය. பாருங்க, அவனுக்கு இருக்கிற ஒரு ஆசை என்ன? බලන උඩ තිබෙන ආශාව කුමක්ද? இயேசுவை அறியாத இடங்களுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். යේසුස් වහන්සේ නාඳුන තැනට ගිහලා උන්වහන්සේ ගැන කියන්න ඕනේ. இப்ப ஆசியாவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்கு. දැන් ආසියාවට එන්න ඕනේ කියන ආශාව. அங்கே சுவிசேஷம் இன்னும் போகல. ඒ ස්ථානයේ සුභාරංචිය තාම ගියේ නැහැ. அங்கே போய் நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ඒ ස්ථානට ගිහලා මම සුභාරංචිය කියන්න ඕනේ. அவன் சுவிசேஷத்தை சொல்லுகிறது மாத்திரமல்ல, அங்கே சபைகளை ஸ்தாபித்து சீஷர்கள் ஆக்குவதே அவனுடைய நோக்கமா இருந்தது. ඒ ස්ථානයේ සුභාරංචිය කීම පමණක් නොව සභාවන් ස්ථාපිත කර මිනිස්යන්ව ගෝලයන් කිරීම ඔහුගේ සිතුවිල්ල. இன்றைக்கு சபைக்குள்ளே අද සභාව තුල 2 விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். දේ ආකාරව කිතුණුවන් සිටිනවා. விசுவாசிகள், ඇදහිලිවන්තයන්, சீஷர். ගෝලයන්. சீஷரும் சீஷிகளும். ගෝලයන්, ගෝල ස්ත්‍රීන්. விசுவாசிகள், ඇදහිලිවන්තයන්, சீஷர்கள். ගෝලයන්. விசுவாசம் இல்லாமல் விசுவாசியாகாமல் சீஷனாக முடியாது. ඇදහිල්ල නැතුව ඇදහිලිවන්තයෙක් නොවි ගෝලයෙක් වෙන්න අමාරුයි. ஆனால் விசுவாசியாகவே பல ஆண்டுகளா இருந்தா அங்க ஏதோ ஒரு ஊழல் இருக்குதாங்க. නමුත් ඇදහිලිවන්තයෙක්ව අවුරුදු ගණන් ඒ ස්ථානෙ සිටියොත් ඒ ස්ථානයේ යම්කිසි ප්‍රශ්නයක් තිබෙනවා. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? දෙවියන් වහන්සේ කැමැත්ත මොකද්ද? எல்லாரும் சீஷராக மாற வேண்டும். සියලු දෙනා ගෝලයන් වෙන්න ஒரு ඕනේ. மனிதனுக்கு அல்ல, එක මනුෂ්‍යයෙක් නොව இயேசுவுக்கு சீஷனாக மாற வேண்டும். යේසුස් වහන්සේගේ ගෝලයෙක් වෙන්න ඕනේ. இப்பொழுது பவுல் அப்போஸ்தலனை பாருங்க. මේ පොතේ පවුල්තුමා බලන්න. அவன் சீலாவை கூட்டிக் கொண்டு ஆசியா நாட்டுக்கு போகணும் என்றான். ඔව් සීලස්ව අඬගාගෙන ආසියා දේශයට යන්න ஆனா ඕනේ. 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? නමුත් 6 වෙනි පදයේ කුමද කියන්නේ? பரிசுத்த ஆவியானவர் அவனை தடை பண்றார். ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔහුට බාධා කරනවා. யாரு தடை பண்றா? කවුද බාධා කරන්නේ? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ඔබ කල්පනා කරලා බලන්න. பிசாசு அல்ல, යක්ෂයා නෙවෙයි, பொல்லாத மனிதர்கள் அல்ல, නපුරු මනුෂ්‍යයන් නෙවෙයි, பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுகிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔහුට බාධා කරනවා. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ඔබ කල්පනා කර බලන්න. இவனுக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி என்ன? ඔහු තුල තිබෙනව ගින්න කුමක්ද? இயேசுவை அறியாத இடத்துக்கு போய் நான் இயேசுவை சொல்லணும். යේසුස් වහන්සේ නාඳුන ස්ථානට ගිහලා උන්වහන්සේ ගැන කියන්න ඕනේ. அதை தடை சென்றது யாரு? ඒකට බාධා කරන්නේ කවුද? பரிசுத்த ஆவியானவர். ශුද්ධාත්මයන් වහන්සේ. இங்கதான் அந்த விசுவாசி சீஷன் என்கிற வித்தியாசத்தை பார்த்துக் கொள்ளலாம். මේ ස්ථානේ තමයි ගෝලයා ඇදහිලිවන්තයා කියලා වෙනස තේරෙන්නේ. விசுவாசினா என்ன செய்வான்? ඇදහිලිවන්තයා කුමද කරන්නේ? இயேசுவின் நாமத்தை
நாமத்துல போன்னு சொல்லி போவான். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යන්නේ කියලා යනවා. ஹலோ. හලෝ. ஆனா ஒரு சீஷன் என்ன செய்வான்? නමුත් ගෝලයෙක් කුමක්ද කරන්නේ? ஆண்டவரே, ස්වාමිනී, நீர் எஜமான், ඔබ ස්වාමියා, நான் அடிமை, මම මහල්ලේ, நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன். මම ඔබට කීකරු වෙමි. வித்தியாசத்தை பாத்தீங்களா? වෙනස දැක්කද? நீங்க அநேகர் இருக்கிறாங்க சபைக்குள்ள. අද සභාව තුළ බොහෝ අය සිටිනවා. ஆண்டவர் பாவிக்க வேண்டும்னா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து நாளைக்கு பாவிக்க மாட்டாரு. දෙවියන් වහන්සේ ඔබ පාවිච්චි කරන්න ඕනේ. අද දවසේ ඔබ කැප කරලා ඊට උන්වහන්සේ ඔබ පාවිච්චි කරන්න. அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் செல்லும். ඒකට ටිකක් කල් ගත වෙනවා. ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணி உங்களை நல்லா சுட்டெரித்து அக்னியில போட்டு சுட்டெரித்து அதுக்கு விரதம் பாவிப்பாரு. උන්වහන්සේ ඔබ පරීක්ෂා කොට පුලුස්සා ගින්නේ දමා ඉන්පසු තමයි පාවිච්චි කරන්නේ. ஆனா சிலருக்கு பேஷன்ஸ் இல்ல. සමහර අයට ඉවසීමක් නැහැ. பொறுமை இல்ல. ඉවසීමක් නැහැ. அவர்கள் நினைத்த மாதிரியே செய்வார்கள். ඔවුන් සිතු ආකාරයටම කරනවා. அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்து போவார்கள். ඔවුම තීරණය කරලා ඔවුන් යනවා. ஆண்டவர் அதை அனுமதித்தாரா இல்லையோ அவங்களுக்கு நான் இயேசுவை பற்றி தான் சொல்றேன். උන්වහන්සේ අනුමත කරාද නැද්ද කමක් නැහැ. මම යේසුස් වහන්සේ ගැන කියන්නේ. அந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்கு. අයිස්තන් රැස්වීමක් තිබෙනවා. அந்த கூட்டத்துக்கு போனா எனக்கு நல்லா செட். ඒ රැස්වීමට ගියොත් මට හොඳයි. அங்க போய் தலைய போட்டுட்டு இருப்பாங்க. ඒ ස්ථානෙ ගිහලා ඔළුව දාගෙන ඉන්නවා. ஆனா அது ஆண்டவருடைய சித்தமாகவே இருக்காது. නමුත් ඒක දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත වෙන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. பவுல் அப்போஸ்தலன் පවුල්තුමා சீலாவோடு සීලස් සමග இந்த இடத்துக்கு போக பார்க்கறான். பரிசுத்த ஆவியை தடை பண்றான். ඒ ස්ථානට යන්න බලන නම සුදාත් මාස බාධා කරනවා. 7 வசனம் சொல்லுகிறது, 8 වෙනි පදේ කියනවා மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். මිසි ඉදිරියට ඇවිත් බිතිනියට යන්ට උත්සාහ කළෝය. නමුත් යේසුස් වහන්සේගේ ආත්මයන් ඔවුන්ට ඉඩ නොදුන්සේක. அவன் சுத்தி வருகிறான், எப்படியாவது போலான்னு. ඔව් වටේ කැරකි එනවා ඒ ස්ථානට යන්න ඕනේ කියලා. இப்பொழுது மீசியாவுக்கும் பித்தினியாவுக்கும் வந்துட்டான். මිසියාට සහ බිතියාට ආවා. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நோ என்ட்ரி என்று போட்டார். නමුත් සුදාත්මයන් වහන්සේ ඇතුළට වෙන්න දහනම් කියලා உனக்கு දැම්මා. ஆசியாக்குள்ள போக முடியாது. නුඹට ආසියාවට යන්න බෑ. அவரை மீறி போனானா? ඔහුට ඊයලින් පිටුපාල ගියාද? அவன் ஜெபம் பண்ணிருப்பான், ஆண்டவரே ඔහු යාඥා කළා ඇති ස්වාමිනී. சரி ஆண்டவரே, நீங்க சொல்றீங்க, நான் போக மாட்டேன். හරි ස්වාමිනී ඔබ කියනවා මම යන්නේ நீங்க නැහැ. ஒரு கேள்வி கேட்கலாம். ප්‍රශ්නයක් අහන්න පුළුවන්. மீசியா பித்தானியா நாட்டுக்கு சுவிசேஷம் போறது ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா? මිසියා බිතානියට ප්‍රදේශවලට සුභාරංචි අනේක උන්වහන්සේට කැමැත්ත නැද්ද? ஆண்டவருடைய சித்தம் எல்லா இடத்துக்கும் சுவிசேஷம் போகணும். ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත හැම තැනටම සුභාරංචි යන්න ඕනේ. எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படுவதே ஆண்டவருடைய சித்தம். සියලු සෙනෙහි ගැලවීම ලැබීමයි උන්වහන්සේගේ කැමැත්ත. ஆனா இந்த உலக சபை என்கிறத கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவி. නිෂ්දාත්මන් වහන්සේ அவர் யாரை எங்கெங்கே அனுப்ப வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம். උන්වහන්සේගේ තීරණය තමයි කාවද කොයි ස්ථානට කොයි වෙලේද යවන්න ඕනි நீங்க කියලා. 1 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிச்சு பார்த்தால் பேதுரு எழுதுகிறான் பித்தானியா சபைக்கு. පළවෙනි පේදුරුස් පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ කියනවා නම් පේදුරුස් ලියනවා බිතානියා දේශයට. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறாரு? එසේනම් සුදාත්මන් වහන්සේ කුමක්ද කරලා பவுலை තියෙන්නේ? அங்க போறதுக்கு தடை பண்ணி පවුල්ව ඒ ස්ථානට යාමට බාධා කොට பேதுருவை அங்கே அனுப்பி இருக்கிறார். පේතුරුස්ව ඒ ස්ථානට යවා තිබෙනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවත සහෝදර සහෝදරියනි, ஊழியத்துக்கு வந்தா සේවයට ආවොත් பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும். සුදාත්මන් වහන්සේට කීකරු වෙන්න ඕනේ. கஷ்டமாக இருக்கலாம், අමාරු වෙන්න පුළුවන්. நமக்கு சில நேரம் விளங்காது. සමහරවිට අපිට තේරෙන්නේ නැහැ. ஆனா அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். නමුත් උන්වහන්සේගේ වචනය අනුව ඇසිරෙන්න ඕනේ. இப்ப பாருங்க, දැන් බලන්න அவர்கள் 9 வசனத்திலே 9 වෙනි පදයේ பவுல் அப்போஸ்தலனும் சீலாவும் இப்ப யோசித்து கொண்டிருக்காங்க, என்ன செய்வோம், இங்க போக ஆவியானவர் தடை பண்றாரு. පෞතුමා කල්පනා කරනවා මේ ස්ථානට යන්න සුදාත්මන් වහන්සේ බාධා කරනවානේ. அந்த ராத்திரியிலே, ඒ රාත්‍රියේ 9 வசனம், அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கேதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கேதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. පවුල්ට රාත්‍රියේදී දර්ශනයක් පෙන්නේය. එනම් මකිදෝනියට ඇවිත් අපට උපකාර කරන්නයි කියමින් මකිදෝනියේ මිනිසෙක් නැගිට සිට ඔහුගෙන් ඇදී සිටියේය. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இவனை நடத்துகிறார் என்று பாருங்க. සුදාත්මන් වහන්සේ කෙසේද මොහු මඟ පෙන්වන්නේ කියලා බලන්න.
பித்தினியா மீசியாவுக்கு போறத தடை பண்ணிட்டு බිත්තිනියාවට යන්ට බාධා කොට இப்பொழுது ராத்திரியிலே ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு. රාත්‍රියේදී උන්වහන්සේ දර්ශනයක් දෙනවා. மக்கதேனியா நாட்டுல இருக்கிற ஒரு மனுஷன் தரிசனத்துல சொல்றான், ஐயோ எங்கிட்ட வாங்க. මකිදෝනියාවේ සිටින මිනිහෙක් දර්ශනයකින් කියනවා අනේ අප වෙතට එන්න කියලා. 10ாம் வசனம் சொல்லுகிறது, 10 වෙනි පදේ කියනවා அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு ප්‍රයත්නම් பண்ணினோம். ඔව් දර්ශනේ දුටු කල ඔවුන්ට සුභාරන්තේ දේශනා කරන්නට දෙවියන් වහන්සේ අඬගැසූ බව තේරුම්ගෙන එකනීම මකිදෝනියාට යන්න අපි උත්සාහ කෙලෙමු. சரி, 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது 11-12 කියවද්දී அவர்கள் துரோவாவிலிருந்து ஒரு கப்பலை ஏறி சமுத்திராக்கே தீவுக்கு வந்து பிலிப்பி என்ற ஒரு பெரிய பட்டணத்துக்கு, மக்கதோனியா நாட்டிலே பிலிப்பி என்ற ஒரு பெரிய பட்டணத்துக்கு வந்து இறங்குகிறார்கள். මකිදෝනියා රටේ පිලිපි කියන විශාල රටකට ඇවිත් ඔවුන් බසිනවා. சரி, இப்பொழுது பவுலும் சீலாவும் பிலிப்பி தேசத்துக்கு வந்துட்டார்கள். පිලිපි දේශයට පවුල්තුමා ස්ථානට පැමිණියා. இப்ப இவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ඒ ස්ථානේ සේවය පටන් ගන්නවා. அங்கே சபை இல்ல, ඒ ස්ථානේ සභාවක් නැහැ. ஜெபம் பண்றதுக்கு ஆலயங்கள் இல்ல, යාඥා කරන්න කවුරුත් නැහැ. கிறிஸ்தவர்களே இல்ல, කිතුණුවක් නැහැ. இயேசுவின் நாமத்தை அவர்கள் அறிந்தே இருக்கவில்லை. යේසුස් වහන්සේගේ நாமය උන් දැන සිටියේ නැහැ. ஒருத்தரும் அங்க போய் சபை உண்டாக்கவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் இல்லை. ඒ ස්ථානේ කවුරුත් ගිහලා සුභාරංචි කිව්වේ නැහැ, සභාව ස්ථාපිත කරේ නැහැ. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? නමුත් උන් කොහොමද කරන්නේ? ஒரு ஆற்றங்கரை ஓரைக்கு போறாங்க. එක ගම් ඉවුරු ළඟට යනවා. அங்க போய் இவங்க வழக்கம் என்னன்னா அந்த ஆற்றங்கரை ஓரையில இருந்து ஜெபம் பண்றது. ඒ ගම් ඉවුරු ළඟ සිට ඔවුන් යාඥා කරනවා. ஆனா அந்த ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு பொலை இருந்துச்சு. ඒ ගම් ඉවුරු ළඟ පොළක් තිබුණා. அந்த பொலை என்னன்னா மீன் இறைச்சி விக்கிற மரக்கறி விக்கிற பொலை இல்ல. ඒ පොළ කියන්නේ මේ මස් මාළු ගන්න ස්ථානයක් නෙවෙයි. அந்த இடத்துல வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ், துணி போன்ற காரியங்களை வித்துக் கொள்ளுவார்கள். ඒ පොළ එතන ඇවිල්ලා රෙදි ඇඳුම් එතන විකුණයි. அந்த இடத்துல அநேக பொம்பளைகள் தான் வந்து இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ඒ ස්ථානට බොහෝ ස්ත්‍රීන් තමයි ඇවිත් මේ සේවය කරමින් සිටියේ. அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 14 වෙනි පදේ අපි බලනවා. தியாத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விக்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ அங்கே கேட்டுக்கொண்டிருந்தார். තියාතිරා නුවර විසූ රත්නිල් පිලි විකුණන්නා වූ ලීදියා නම් දේවභක්ත பெண் මේ ලීදියා කියන அந்த கலர் உள்ள ஆடைகளை வித்து கொண்டிருந்தார். ரத்னில் பிலி விக்குணன ரெதி விக்குணமின் சிட்டியா. அந்த காலத்திலே ඒ කාලේදී ரத்தாம்பரம் ஆடைகளை அணிந்தது ඒ රත්නිල් ඇඳුම් ඇන්දේ ராஜாக்களும் பெரிய பணக்காரரும் மாத்திரமே. රජවරුත් විශාල ධනපති අයත් තමයි ඒ ඇඳුම් ඇන්දේ. இப்ப இவர் ரத்தாம்பரம் விக்கிற ஒரு ஸ்திரீ, මේ රත්නිල් විකුණන්නා ස්ත්‍රියක්, அவர் நிச்சயமாக ஒரு பணக்காரியா இருந்திருப்பா. සැබෑවෙන්ම ධනවත් ස්ත්‍රියක් වෙන්න පුළුවන්. அவளுடைய பேர் என்ன? லீதியாள். ඇගේ නම ලිදියා. பவுல் அப்போஸ்தலன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல පෞල් යාඥා කරමින් සිටින විටදී அவர் பேச தொடங்குறாரு. ඔව් කතා කරන්න පටන් ගන්නවා. இயேசுவை பற்றி சொல்ல தொடங்குறார். යේසුස් වහන්සේ ගැන කියන්න පටන් ගන්නවා. அப்ப இந்த லீதியால் அதை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். එවිටදී මේ ලීදියා ඒ වචනේ අවධානයෙන් ඇහුම්කන් දුන්නා. வசனம் என்ன சொல்லுகிறது? වචනේ කුමක්ද நீங்க அந்த කියන්නේ? அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ඒ පරිච්ඡේදය ඔබ කියවා බැලුවොත් දන්නවා. கர்த்தர் லீதியாவுடைய இருதயத்தையும் திறந்தாரு. ස්වාමීන් වහන්සේ ලීදියාගේ අදවත විවෘත කරා. சரியான ஆளை பார்த்து தான் ஆண்டவர் இருதயத்தை திறந்திருக்காரு பாருங்க. අරි මනුෂ්‍යයා බලලා තමයි උන්වහන්සේ අදවත විවෘත කරා. காரணம் என்ன? කාරණේ කුමක්ද? ஒரு பணக்காரி. ධනවත් ස්ත්‍රිය. ஹalleluya. ஹalleluya. அவள் வந்து பவுல் அப்போஸ்தலன் சொல்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு පෞල්තුමා කියන වචනේ පිළිගෙන ஒரு விசுவாசியாக மாறி, ඇදහිලි වන්තයෙක් ලෙස මාරු වී, அவள் மாத்திரம் விசுவாசியாக மாறவில்லை, அவள் முழு குடும்பமும் விசுவாசிகளாக மாறுகிறார். විතරක් ඇදහිලි වන්තයෙක් උනේ නෑ, ඇගේ මුළු පවුලම ඇදහිලි වන්තයන් වුණා. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் බලන පෞල්තුමා அவனுக்கு ஆலயம் இல்ல, ඔහුට දේවස්ථානයක් නෑ, worship leader இல்ல, worship leaders නෑ,
வர்ஷிப் டீம் இல்ல, worship team නෑ, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது. music instruments නෑ. ஆனா ஒருத்தர் மாத்திரம் இருந்தாரு, නමුත් එක්කෙනෙක් විතරක් සිටියා. பரிசுத்த ஆவியானவர். ශුද්ධාත්මයන් වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருந்தாரு? ශුද්ධාත්මයන්සේ කොහොමද அவன் සිටියේ? கீழ்ப்படிந்தபடினாலே. ඔව් කීකරු වුණ නිසා. ஆமென். ආමේන්. ஒவ்வொரு நாளும் சோதித்து பாருங்க, සෑම දවසම සෝදිස් பரிசுத்த කරපන්. ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன் நான். ශුද්ධාත්මයන් වහන්සේට මා කීකරු වෙනවාද? அன்றைக்கு அவர் பேசினாரு, එදා දවසේ ඌ කතා කරා. லீதியாட இருதயத்தை ஆண்டவர் திறந்தாரு. ලීදියාගේ අදවත උන්වහන්සේ විවෘත කරා. லீதியா இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ලීදියා යේසුස් වහන්සේ පිළිගත්තා. அவருடைய குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. ඇගේ පවුලද පිළිගත්තා. ஆமென். ආමේන්. அதுக்கு பிறகு நாங்க பாக்குறோம், லீதியால் வந்து பவுல்ட்ட சொல்லுகிறாரு, ඉන්පසුව ලීදියා ඇවිල්ලා පවුල්ට කියනවා, நீங்க எங்க வீட்டுல வந்து தங்குங்க. ඔබ අපේ ගෙදර ඇවිල්ලා නවත්තන්න அவர் ගන්න. மாட்டேன்னு சொல்லி இருப்பாரு. ඔව් එපා කියලා කියලා அப்ப ඇති. அவர் சொல்றா பவுல பார்த்து, පවුල්තුමා බලා කියනවා, நான் ஒரு விசுவாசின்னு நீங்க ஏற்றுக்கொள்றீங்களானால் என் வீட்டுக்கு வாங்க. මම ඇදලිවන්තයෙක් කියලා ඔබ පිළිගන්නවා නම් ඔබ මාගේ ගෙදරට එන්න. பவுல போசல அங்க போறாரு. පවුල්තුමා ස්ථානට යනවා. அவருக்கு ஒரு சபை தொடங்கிட்டது. ඒ ස්ථානේ සභාව පටන් யாரு? ගත්තා. லீதியாலும் அவருடைய குடும்பமும். ඒ කියන්නේ ලීදියා තමයි ඇගේ පවුල. இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல මේ ආකාරයේ සිදුවෙමින් සිටින විටදී பவுல் அப்போஸ்தலனும் சீலாவும் සීලස්ද පවුල්තුමාද பாருங்க, இப்ப குடும்பங்கள் குடும்பமா ரட்சிக்கப்படுது. පවුල් වශයෙන් ගැලවීම ලැබුණා. இயேசுவை அறியாத ஒரு இடத்துல යේසුස් වහන්සේ නාඳුන ස්ථානික அப்ப ஒருத்தனுக்கு கோபம் வரும் தானே? එක්කෙනෙකුට තරහ යයිනේ. யோசித்து பாருங்க, கோபம் කල්පනා வருமா வராதா? තරහ යයිද නැද්ද? பிசாசுக்கு கோபம் வரும் தானே? යක්ෂයාට තරහ යයි නේද? இப்ப பிசாசு கிரியத்தை செய்ய தொடங்குகிறான். දැන් යක්ෂයා ක්‍රියා කරන්න පටන් நாங்க ගත්තා. பாக்குறோம் 16ஆம் வசனத்துல, බලනවා 16 වෙනි පදයේ பவுலும் சீலாவும் அந்த ஜெபம் பண்ற போற இடத்துக்கு පවුල් සහ සීලස් යාඥා කරන්නට යන ස්ථානයට ஒரு வாலிப பெண் வருகிறார். තරුණ ස්ත්‍රියක් එනවා. வேதம் சொல்லுகிறது, දේවචනේ කියනවා குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். ශාස්ත්‍ර කියන ආත්මයක් ඇත්තා වූ පේන කීමෙන් සුවකීය ස්වාමියන්ට බෝ ලාභ ඉපදෙව්වා වූ එක්තරා තරුණියෙක් අපට සම්බෝවාය. ஒரு காரியம் சொல்றேன், කාරණාවක් කියන්නම්. இந்த குறி சொல்லுகிற ஆவி இந்த வசனத்துல இருக்குதானே? මේ ශාස්ත්‍ර කියන ආත්මය මේ ස්ථානේ තියෙනව නේද? அது கிரேக்க மொழியில எப்படி போட்டிருக்கு தெரியுமா? ඒක ග්‍රීක භාෂාවේ කොහමද දමා තිබෙන දන්නවද? பைத்தன் ஸ்பிரிட், அதாவது மலைப்பாம்பு ஆவி. ඒ කියන්නේ පිඹුරගේ ආත්මය. ஆமென். என்ன ஆவி? මොකක්ද ආත්මය? மலைப்பாம்பு ஆவி. පිඹුරගේ ආත්මය. அந்த வாலிப பெண்ணுக்குள்ள இருந்தது மலைப்பாம்பு ஆவி. ඒ තරුණ ස්ත්‍රිය තුළ තිබුණේ පිඹුරගේ ආත්මය. இன்றைக்கு கோயில்களுக்குள்ள பூசை செய்யற இடங்களுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா අද කෝවිල් තුල පූජා කරන ස්ථානට ගිහලා ඔබ ගිහලා බැලුවොත් பாம்புகளுடைய படமும் உருவமும் சிலைகளும் தான் இருக்கும். ඒ සර්පයන්ගේ ස්වරූපද ඒ ස්ථානයේ තිබෙනවා, රූපද තිබෙනවා. ஆனா இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைகளுக்குள்ளே නමුත් අද පෙන්තිකෝස්ත සභාව තුල அதுவும் பலிபீடத்துல ඒකත් පූජාස්තනේ உயிருள்ள மலைப்பாம்புகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. වන පිටින් නයි ස්ථානයේ සිටිනවා. பவுல் அப்போஸ்தலன் இருந்திருக்கணும். இப்ப எல்லாரையும் நிர்வஸ்திரமாக்கி அடிச்சிருப்பாரு. පෞල්තුමා සියල්ල නිර්වස්ත කරලා ගහලා ඇති. யோசித்து பாருங்க, ඔබ කල්පනා කරලා බලන්න. கோயில்களையும் பூசஸ்தானங்கள்லயும் உருவமும் படமும் தான் இருந்துச்சு. කෝවිල් වෙලත් පූජාස්ථාන වෙලත් ඒ රූපත් මැටි රූපත් ஆனா තමයි තිබුණේ. பெந்தகோஸ்து சபைகளிலே නමුත් පෙන්තිකෝස්ත සභාවල அதுவும் பலிபீடத்துல ඔව් ඒ පූජාස්තනේ மலைப்பாம்பை உயிரோட கொண்டு வந்துட்டாங்க. ඒ පිඹුරව ඔවුන් පන පිටින්ම ගෙනාවා. எவ்வளவு கேவலம்னு யோசிங்க. කොච්චර ලැජ්ජාවක්ද කියලා බලන්න. சிலர் சிரிக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். සමහර ඉනා වෙනවා ඔබට දන්නවා කියලා මම සිතනවා. காரணம் என்ன தெரியுமா? කාරණේ කොහමද කියලා දන්නවද? மோதிரம் மாத்தம் தான் இருக்கு. මුද්ද විතරයි තිබෙන්නේ. ஆவியானவர் போயிட்டாரு, ආත්මයන් වහන්සේ ගියා. கமல் போயிட்டாரு, කමල් ගියා. மோதிரத்தை மாத்திரம் வச்சுட்டு போயிட்டாரு. මුද්ද විතරක් තියලා ගියා. மோதிரத்தை வச்சு என்னமாயும் நாசமா போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. මුද්ද තියලා කොහොමරි විනාශ වෙලා යන්න කියලා ගියා. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනමද සහෝදර සහෝදරිනි. குறி சொல்லுகிற ஆவி ශාස්ත්‍ර කීමේ ආත්මය இன்னைக்கு சபைக்குள்ள கிரியை செய்யுது. අද සභාව තුළ ක්‍රියා කරනවා. தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவார்கள். දිවසි වාක්‍ය කියලා කියනවා. நான் உன்னை தலையாக்காமல்
வாலாக்காமல் தலையா மாத்துவேன். නුඹ මම වලිගෙනකොට ඉස්ස කරනවා. நீ 1000 பக்கம் இந்த பக்கம் விழுந்து 10,000 இந்த பக்கம் விழுந்தா உனக்கு நடக்காது. ඔබ දහසක් දසදහසක් ආවත් ඔබේ පැත්තේ කිසිම දෙයක් සිදු වෙන්නේ නැහැ. நான் ஆத்துல நடப்பேன், என்ன அதுல நடத்தி கொண்டு போவேன், அக்னி கூட கொண்டு போய் உனக்கு ஒண்ணும் நடக்காது. ඔබ ජල මැද්දේ ගින්න මැද්දේ යනවා නමුත් ඔබට කිසිම දෙයක් සිදු වෙන්නේ නැහැ. அவன் முந்தின நாள் ராத்திரி இன்னொரு பொம்பளையோட படுத்துட்டு வந்திருப்பான். ඔව් ඉස්සලා රාත්‍රියේ තවත් ස්ත්‍රිය සමග සයනය කරලා ඇවිල්ලා. அவனுக்கு தலையில கை வச்சு குறி சொல்லுவாங்க சபைக்குள்ள. ඔව් සභාවේ අත තියලා ශාස්ත්‍ර කියනවා. ஏமாந்து போக வேண்டாம். රැවටෙන්න එපා. கிறிஸ்தவ சபையே කිතුණු සභාවිනි. ஏமாந்து போக வேண்டாம். රැවටෙන්න එපා. இந்த மோதிரத்தை வச்சு பிசாசு விளையாட்டு காட்டி கொண்டிருக்கிறான். මේ මුද්ද තඹලා යක්ෂයා වැඩපෙන්නෙමින් සිටිනවා. பரிசுத்தாவியானவர் வேணும். සුද්ධාත්මයන් වහන්සේ ඕනේ. அவருடைய மோதிரத்தை விட அவர்தான் வேணும். ඒ මුද්දට වඩා සුද්ධාත්මයන් වහන්සේ ඕනේ. அந்நிய பாஷையை விட அவர்தான் வேணும். අන්‍ය භාෂාවට වඩා සුද්ධාත්මයන් වහන්සේ ඕනේ. ஹலோ, හලෝ. அவர் எப்ப வருவார் தெரியுமா? උන්වහන්සේ කවදද එන්නේ කියලා දන්නවද? மனச கிழிச்சி ඔබගේ හදවත ඊරා. அவருடைய பாதத்திலே விழுந்து උන්වහන්සේගේ පාද පම්ල වෙලා கண்ணீர் வடித்து කඳුළු සලා மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினால் ஒளியே அவர் வரமாட்டாரு. පස් සිත් ඇවිල් වෙලා ඔබ උන්වහන්සේගේ ආඥා කැඩපිට ஏமாந்து போக வேணாம். රැවටෙන්න එපා. இந்த குறி சொல்ற ஆவி என்ன சொல்லுது பாருங்க. ශාස්ත්‍ර කියන ආත්මය කොහොමද කියන්නේ කියලා බලන්න. 17ஆம் வசனம். 17 වෙනි පදය. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். யார் சொல்றா? කවුද කියන්නේ? யாரு சொல்றா? කවුද කියන්නේ? பிசாசு சொல்லுது. යක්ෂයා කියනවා. பிசாசு பவுல் அப்போஸ்தலனையும் சீலாவையும் பார்த்து சொல்லுது, යක්ෂයා පෞල් තුමා සීලස් දෙද බල இவர்கள் කියනවා. உன்னதமான தேவனுடைய மனிதன். මේ මිනිස්සු උසස් මිනිස්සු பேதுரு சொல்லல, පේදුරුස්තුමා කිව්වේ மற்ற නෑ. அப்போஸ்தலர்கள் சொல்லல, ආවෝ පේරිතවරු කිව්වේ නෑ. ஜனங்கள் சொல்லல, සෙනග කියන්නේ பிசாசு சொல்லுது. යක්ෂයා කියනවා. நம்ப முடியுமா? විශ්වාස කරන්න පුළුවන්ද? இப்படிப்பட்ட பிசாசுக்கு சபைக்குள்ள வர ரொம்ப லேசு. මෙවැනි යක්ෂයාට සභාව තුළට එන්න බොහොම ලේසි. இந்த பிசாசு சொல்லுது, මේ යක්ෂයා இது කියනවා தேவனுடைய உன்னதமான ඔව් ஊழியக்காரன். මහෞතම දෙවියන් වහන්සේගේ දාසියෝ යයි. அது மாத்திரம் இல்ல, ඒ විතරක් නෙවෙයි. ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். ගැලවීමේ මාර්ගය නුඹලාට ප්‍රකාශ කරන්නව අය. ஆமென். ආමේන්. பிசாசுக்கும் ரட்சிப்புனா என்னன்னு தெரியும். යක්ෂයාටත් ගැලවීම කියලා කුමක්ද කියලා දන්නවා. ஆமென். ஆமென். பிசாசு சொல்லுது, යක්ෂයා කියනවා ரட்சிப்பின் வழியை நமக்கு காட்டுகிற இவர்கள் தான். ගැලවීමේ මාර්ගය අපට පෙන්වන්නව අය මොව් තමයි. ஏமாந்து போக வேணாம். රැවටෙන්න එපා. பிசாசுண்ட குரலை பகுத்தறிகிறதுக்கு ඔබ යක්ෂයාගේ කටහඬල් ඔබ අඳුනා ගැනීමට ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்கு வேண்டும். ආත්මයන් විමසන්නව ආත්මයක් ඔබට අවශ්‍යයි. ஆமென். ආමේන්. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ඒ උදෙසා යාඥා කරන්න. தீர்க்க தரிசனம் வர வேணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. දිවැසි වාක්‍ය වරන් ඕනි කියලා යාඥා அடையாளங்கள் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணாதீங்க. පුදුම ලකුණු කරන්න ඕනි කියලා යාඥා කරන්න එපා. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. ආත්ම විමසන්නව ආත්මයක් ඕනි කියලා යාඥා කරන්න. அந்த வரத்தை பற்றி ஒருத்தரும் பேசுறது இல்ல. ඒ වරම ගැන ඒ දීමනා ගැන කවුරුත් மற்ற කතා කරන්නේ. 9 வரத்துல 8 வரங்களை பற்றி பேசுவாங்க. අනිත් දීමනා 8 ගැනම කතා කරයි. ஆண்டவரே நான் அந்நிய பாஷையில பேசணும். ස්වාමීනි මාන්‍ය භාෂෙන් කතා කරන්නේ. அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணணும். අන්‍ය භාෂාව පරිවර්තන කරන්න. விசுவாசத்தின் வரம் வேணும். ඇදහිල්ලේ වරම ඕනේ. சுகமளிக்கிற வரம் வேணும். සුව කිරීමේ බලය ඕනේ. அற்புதங்கள் செய்கிற வரம் வேணும். ආස්කම් කරන බලය ඕනේ. என்ன ஞானத்தை போதிக்கிற வரம் வேணும். ප්‍රඥාව දෙනව වරම ඕනේ. ஆனா ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கேட்க මේ மாட்டாங்க. ආත්මේ විමසන්නව ආත්මේ ඕනේ කියලා ඉල්ලන්නේ. அதை கேட்கறதுக்கு பிசாசு விட மாட்டான். ඒක ඉල්ලන්නේ යක්ෂයට දෙන්නේ නැහැ. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த வரம் இருந்தா அவனை காட்டி கொடுப்பாங்கன்னு. ඇයිදන උඩ දන්නවා මේ වරම තිබුණොත් ඔව්ව පෙන්වනවා. கேவலம் இன்னைக்கு பைபிள் ஸ்கூலுக்குள்ளேயும் அது இல்ல. சொல்லுங்க பைபிள் ஆமா. பைபிள் ஸ்கூலுக்குள்ளேயும் அது இல்ல. ඒක බයිබල් පාසල තුලත් නැහැ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර සහෝදරි. பொல்லாத காலங்களில் வாழ்ந்து නපුරු கொண்டிருக்கிறோம். කාලේදී අපි ජීවත් වෙන්නේ. பிசாசு சொல்லுது உன்னதமான ஊழியர்கள் යක්ෂයා කියන මහෞතමයන්ගේ සේවකයන් ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர். ගැලවීමේ මාර්ගය අපිට උගන්වන්න අය. நம்ப முடியுமா? විශ්වාස කරන්න இந்த පුළුවන්ද? பவுலப்போஸ்தலன் பாருங்க, පෞල් තුමා බලන්න 18ஆம் வசனம். 18 වෙනි පදය. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால். බොහෝ දවස් මෙසේ කළාය. அநேக நாள்
බොහෝ දවස් කළාය. ஒரு நாள் இல்ல, එක දවසක් නෙවෙයි, 2 நாள் இல்ல, දවස් දෙකක් නෙවෙයි. அநேக நாள் இவ பவுலையும் சீலாவையும் பின்தொடர்ந்து இப்படி சொல்லி கொண்டு வந்தா. බොහෝ දවස් පෞල්ද සීලාද පසුපසින් ඇවිත් මේ දේ කරා. நான் யோசித்து பார்த்தேன், මම කල්පනා කරලා බැලුවා. பவுல் அப்போஸ்தலனுக்கே இதை கண்டுபிடிக்க முடியலையோ? පෞල්තුමාටම මේක අඳුනා ගන්න බැරි වුණාද? பவுல் அப்போஸ்தலனுக்கே அதை கண்டுபிடிக்க முடியாட்டி நீங்களும் நானும் எம்மாத்திரம். පෞල්තුමාටම මේක අඳුනා ගන්න බැරි නම් ඔබත් මමත් කොතරම්ද? ஆமென். ආමේන්. அநேக நாள் බොහෝ දවස් அவர் விட்டு கொடுத்தாரு. ඔය ඉඩ දුන්නා. ஆனால் ஒரு நாள் නමුත් දවසක් ආවා. அவர் சினம் கொண்டு ඔව් කෝපය අතිශයින් திரும்பி பார்த்து, ඇරි நீ බැල இவளை விட்டு புறப்படும்படி මෑගෙන් ඉවත් වෙන්න පිණිස இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன் යේසුස් ක්‍රිස්තුස්ගේ නාමයෙන් ඇගෙන් ආත්මයන්ට මම අණ කරමි. என்று அந்த ஆவியுடனே சொன்னான். ඒ ආත්මයට අණ කළා. அந்நேரமே அந்த ஆவி புறப்பட்டு வெளியே ඒ போனது. පැවිදි ආත්මය ආත්ම ගියේය. சரி, හරි. இது ஒரு பெரிய அற்புதம் தான். මේක විශාල ආස්කමක්. இப்ப லீதியாவோட குடும்பத்தை ரட்சிப்பு கொண்டு வந்துட்டாரு. ලිදියාගේ පවුල ගැලවීමට ගෙනාවා. அந்த குடும்பம் இப்போது அங்க சுவிசேஷத்தை பறக்கும். ඒ පවුල ස්ථානයේ සුභාරංචි දේශනා කරනවා. இப்பொழுது இந்த பெண்ணும் விடுதலையாகி விட்டாச்சு. මේ ස්ත්‍රියත් නිදහස් වුණා. ஆனா அவர்களுக்கு என்ன, ஆண்டவர் வந்து மாலை போட்டாரா? නමුත් ඔවුන්ට දෙවියන් වහන්සේ මාලයක් දැම්මද? பவுலும் சீலாவுமே நீங்க இந்த பெரிய பிசாசை விரட்டி இருக்கீங்க, நீங்க உத்தமான ஊழியம்காரர் என்று ஆண்டவர் வந்து மாலை போட்டாரா? පවුලුස් සීලස් ඔබ මේ යක්ෂාව එළෙව්වා, ඔබ උතුම් වූ සේවකයන් කියලා මාලයක් දැම්මද? நடந்தது என்ன தெரியுமா? කොහොමද සිදු වුනේ? அந்த பெண்ணுடைய எஜமான்கள் எல்லாம் கூட்டம் கூடி ඒ ස්ත්‍රීගේ මේ ස්වාමිවරුන් එක්රැස්ව அந்த ஜனங்களோட எல்லாரும் சேர்ந்து ඒ සෙනග සමග ඔවුන් முழு එක්සැත්ව ஊருமே அங்கே கொந்தளித்து எழும்பி ඒ මුළු ගම්මානයම ඉපිලි ඇවි பவுலையும் சீலாவையும் அடித்து පවුල්ව සීලස්ව ගාලා காயப்படுத்தி තුවාල කොට வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து වස්ත්‍ර සියල්ල ගලවලා சிறைச்சாலையில போட்டாங்க. සිරගෙදරට දැම්මා. இந்த வசனம் சொல்லுகிறது, ඒ වචනේ කියනවා உட்காவலறையிலே அடைத்தார்கள். ඔව් ඇතුල් ඉරගේ තැබුවේය. உட்காவல் என்ன தெரியுமா? ඇතුලේ ඉරගේ කියන්නේ அந்த කොහොමද? காலத்திலே சிறைச்சாலைகள்ல ඒ කාලේ ඉරගෙවල් වල 2 செக்ஷன் இருந்துச்சு. කොටස් දෙකක් තියෙනවා. முதலாவது செக்ஷன்ல கொஞ்சம் ஜன்னல் இருக்கும், காத்தோட்டமா இருக்கும். පළවෙනි කොටසේ ටිකක් ජනෙල් තියෙනවා, හුලං එනවා. ஆனா உட்காவலறையில ඇතුල් ඉරගේ ஜன்னல்கள் ஒன்றுமே கிடையாது. ජනෙල් මොකුත් නෑ. லைட்டும் இல்ல, காத்தும் இல்ல, ஃபுல் இருட்டு. ලයිටුත් නෑ, උලඟත් නෑ, අන්ධකාර වැඩි. அந்த இருட்டான இடத்துல ඒ අන්ධකාර වූ ස්ථානයේ அவங்க என்ன செய்தார்கள்? ඔවුන් කුමද කරේ? அவருடைய கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். ඔහුගේ කකුල් සියල්ල අඩුගහේ දමා තිබ්බා. தொழுமரம் என்றா அந்த பலகையில செஞ்சு அந்த 2 கால்களையும் அதுல வச்சு பூட்டி விடுவாங்க. ඒ කියන්නේ ලෑලි වලින් අදලා ඒ ලෑලි වලට මේ ඇන තියලා සවි කරලා ඇති. காலை மடக்க முடியாது, நடக்க முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது, அப்படியே இருக்கணும். කකුල නවන්ටත් කෙලින් කරන්න කිසිම දෙයක් නෑ. ඒක තමයි දඬුගහ කියන්නේ. அடிச்சு காயப்படுத்தி ரத்தம் வடியுது, நிர்வஸ்திரமா பலகையில கட்டி வச்சிருக்காங்க. ඔව් ගාලා ඔවුන්ට ලේ වැగిරෙනවා, නිර්වස්ත්‍රයෙන් දඬුගසේ තබා තිබෙනවා. பரிசுத்த ஆவியானவர் தான் இங்க அனுப்புனாரு. සුදාත්මන් වහන්සේ තමයි මේ යව්වේ. பித்தினியா மீசியாக்கு போகாத, மக்கதேயுக்கு போன்னு அனுப்புனாரு. ඉබීතියට යන්න එපා කියලා මකිදෝනියට යන්නේ කියලා ඇරියා. உங்களுக்கு அப்படி நடந்தா என்ன செய்வீங்க? ඔබට එසේ සිදු වුණොත් කොහොමද කරන්නේ? பாஸ்டர் கிறிஸ்தாந்தாக்கு போன் பண்ணுவீங்க, පාස ක්‍රිෂාන්තට ෆෝන් பாஸ்டர் කරා. லம்பட்டுக்கு போன் பண்ணுவீங்க. පාස ලැම්බර්ට්ට ෆෝන් කරා. ஒண்ணு நடக்காட்டி இந்த சபை சரியில்லை, இன்னொரு சபைக்கு போவீங்க. මට කිසිම දෙයක් සිදු වෙන්නේ නැහැ. මේ සභාව අරින්න වෙන සභාවකට යනවා. ஒண்ணும் நடக்காது. කිසිම දෙයක් සිදු වෙන්නේ නැහැ. அன்புள்ள சகோதரரே, සිල්වන්ත සහෝදරයනි, ஊழியத்துக்கு வரணும்னா ஆயத்தமா? සේවයට එන්න සූදානම්ද? அடிபடுறதுக்கு ஆயத்தமா? මුටි කන්න සූදානම්ද? காயப்படுறதுக்கு ஆயத்தமா? තුවාල ලබන්න සූදානම්ද? கால்களை தொழுமரத்திலே கட்டி வைப்பதற்கு ஆயத்தமா? කකුල් දෙක දඬුගස්සේ ගසන්න ඔබ பட்டினி සූදානම්ද? கிடப்பதற்கு ஆயத்தமா? බඩගින්නේ සිටින්න සූදානම්ද? ஆமென். ආමේන්. வெட்கப்படுத்தப்படுவதற்கு ஆயத்தமா? ලැජ්ජාවට පත් කිරීම ලබන්න ඔබ සූදානම්ද? பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? නමුත් පවුලුස් සීලස් කුමද කරේ? ஆண்டவரே, நீங்க எங்க? ස්වාමිනේ ඔබ කොහෙද? நீங்க தானே வர சொன்னீங்க. ඔබ නේද එන්නේ කිව්වේ? உமக்கு கீழ்ப்படிந்து தானே வந்தேன். ඔබට කීකරු වෙලා නෙමා ආවේ. ஏன் இப்படி நடக்குது? ඇයි මේව සිදු වුනේ? ஒப்பாரி வச்சாங்களா? විලාප කිව්වද? இல்ல, නැහැ. அவங்க ஜெபம் பண்ணி பாட்டு பாடினாங்க. ඔය රාත්‍රියේදී ඔවුන් යාඥා කොට සින්දු කිව්වා. நான் எனக்கு நாங்க பாடின பாடி இருப்பாங்க.
මම හිතනවා අපි ගීත நறுமண பொருட்களும் ஒளிவ எண்ணெயும். සුවඳ ලාටුද ඔලිව තෙලද என்ன நடக்குது தெரியுமா? කුමද සිදුවන්නේ කියලා දන්නවද? ஆண்டவர் දෙවියන් වහන්සේ அந்த சிறைச்சாலைக்குள்ள ඒ ස්ථිර ගේ තුල அவங்களுக்கு ஒரு காங்கிரிகேஷனை கொடுக்கிறாரு, ஒரு சபை. ඒක සභාවක් දෙනවා ස්ථානේ. வேதம் சொல்லுகிறது දේවචනේ කියනවා மற்ற சிறைச்சாலையில இருந்த எல்லாரும் இவங்க பாடுறதையும் ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. අනිත් තිරගෙදර සිටිය අය මොහු ආඥා කරන්නේ ගායනා කරන එක අසමින් සිටියා. இவனை எங்க போனாலும் இவன் வாயை மூட முடியும். ඔව් කොහෙ ගියත් ඔහුගේ කට වහන්න බෑ. கால்களை அந்த தொழு மரத்துல போட்டாலும் அவன் வாய் மூட முடியும். කකුල දඬු ගහේ ගැසුවත් හරි කට எவ்வளவு වහන්න அடிச்சு බෑ. காயப்படுத்தினாலும் அவன் வாயை மூட முடியாது. ඔව් ගහලා තුවාල කරත් හරි කට වහන්න நீங்க බෑ. எத்தனை பவுலப்போஸ்தலர் இருக்கிறீங்க? අද කොච්චර පවුල් වරු සිටිනවද? மட்டக்குளியர் சபையே මටකුලි සභාව கொஞ்சம் மழை தூர்னா சபைக்கு வர மாட்டீங்களே. ටිකක් වැස්සොත් සභාවට ඉන්නේ නැහැ. அல்லேலூயா. හalleluya. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර பாருங்க, அவனுக்கு ஜெயிலுக்குள்ளேயே ஒரு காங்கிரிகேஷன் வந்துட்டு. බලන්න ඔව් ඉරගේ තුලනම සෙනග රැස් වුණා. நடந்து என்ன தெரியுமா? සිදුවුනේ කොහමද දන්නවද? ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. ඒක අත්තිවාරම සෙලුණා. எல்லாம் பில்டிங் எல்லாம் அசைய தொடங்கிச்சுது. බිල්ඩින් සියල්ල සෙලවෙන්න පටන් அந்த ගත්තා. தொழு மரம் சங்கிலி எல்லாம் உடைஞ்சு கீழே விழுந்துச்சு. දඬුගස් දඟවැල් සියල්ල බිඳ වැටුණා. பெரிய ஒரு நிலநடுக்கம். විශාල අත්තිවාරම සෙලවීමක්. அந்த ஜெயிலர் ஓடி வருகிறான். ඒ ජේලර් දුවගෙන එනවා. ஐயோ இவங்க எல்லாம் தப்பித்து போயிருப்பாங்களேன்னு. අනේ මොව් බේරිලා යන්න ඇද්දෝ. அவன் வாழைட்டு தன்னை கொல்ல பாக்குறான். ඔහුගේ කඩුව රගෙන ඔව් මරා ගන්න ஏன்னா හිතුවා. அவன் அன்னைக்கு தற்கொலை செய்யாடி எப்படியும் ரோம ராஜ்யம் அவனை கொண்டிருக்கும். ඇයිදන ඔව් එදා මැරුණේ නැත්නම් රෝම අධිරාජ්‍ය ඔව්ව මරලා ඇති. பவுலப்போஸ்தலன் சொன்னா, ஏய் நில்லு நில்லு நில்லு, நீ சாகாத. පෞල්තුමා කියන ඔය ඉන්න ඔබ මැරෙන්න එපා. அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்றாரு. ඔහුට සුභාරංචි කියනවා. இன்னொரு சபை. තවත් සභාවක්. ஆமென். ආමේන්. லீதியால் வீட்டுல சபை, ලිදියාගේ නිවසේ සභාව, ஜெயிலுக்குள்ள சபை, ඉරගෙදර තුල සභාව, சிறைச்சாலை அதிகாரியின் வீட்லயும் ஒரு சபை. ඉරගෙදර අධිපතියාගේ නිවසේ அவன் සභාව. கேக்குறான், பவுலப்போஸ்தலனே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? පෞල්තුමාගේ අහනවා ස්වාමීනි මම ගැලවිලා ඔබට කුමක්ද அவன் කරන්නේ? இயேசு கிறிஸ்துவை විශ්වාසී, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අදහන නුඹද නුඹගේ පවුලේ වැසියන්ද ගැලවීම ලබන්නේ. அன்னைக்கு ராத்திரியே ஆத்தங்கரைக்கு ஓருக்கு போய் அவனுக்கு பேப்டிசம் கொடுக்கிறாரு. එදා රාත්‍රියේම ගංගීරදී ඔහුට බෞතිස්ම දෙනවා. அவனுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து அவன் காயங்கள் எல்லாம் கட்டி அவனுக்கு விருந்து போடுறாரு. ඔහු ගෙදර ගෙනිලා තුවාල බැඳලා ඔහුට සංග්‍රහයක් දමනවා. பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சா සුදාත්මනවසර කීකරුවා. கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், ஆனா ஆத்துமாக்களும் வரும். අලාභයක් කැම දෙයක්ම පැමිණෙනවා, පීඩාවක් පැමිණෙනවා, නමුත් ආත්මත් පැමිණෙනවා. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවත සහෝදර සහෝදරියනි, ஒரு நாள் இந்த சஃபார் மீட்டிங் நாங்க வச்சிருக்கிறோம் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. අවුරුදු ගණනට ප්‍රථම අපගේ සෆාය මීටින් එකේ மீட்டிங் முடிஞ்ச பிறகு போய் காசு கட்டணும். මීටිම ඉවර වෙලා ඉවර වුණ ගමන්ම මුදල් ගෙවන්න ඕනේ. அன்னைக்கு 20,000 எனக்கு ஷார்ட். එදා දවසේ 20000ක් මට අඩු වුණා. கையிலையும் இல்ல 20,000. අතෙත් නෑ 20000. எல்லாரும் நல்லா பிஸ்கட் சாப்பிட்டு டீ குடிச்சு சந்தோஷமா சிரிச்சிட்டு போறாங்கன்னா ஒரு ஓரத்துல இருந்து அழுதுட்டு இருக்கேன். ඒ සියලු දෙනා බිස්කට් කාලා තේ බීලා යනවා, මම මුල්ලක තියලා අඬනවා. ஆண்டவரே 20,000 வேணுமே. ස්වාමිනේ 20000ක් මට අවශ්‍ය නේ. கட்டாம வீட்டுக்கு போக முடியாது. ගෙවන්නතු ගෙදරට යන්න බෑනේ. இப்ப நான் கட்டாம போனாலும் பரவாயில்ல. நான் அந்த காலத்துல ඒ කාලේ නා ගෙවන්නතු ගියත් හරි කමක් නෑ. நான் உட்கார்ந்து ஒருத்தரை நான் சொல்லவும் இல்ல. මම කිසිම කෙනෙකුට කිව්වේ නෑ. இப்ப 60 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. භාග්‍ය දෙන ගෙවසට ගියා. ஒரு சகோதரி மெல்ல நடந்து வாரா. ஒரு சகோதரி மெல்ல நடந்து வாரா. එක සහෝදරියෙක් ඉමීට ඇවිදගෙන இந்த එනවා. சகோதரிமார பாருங்க, මේ සහෝදරිවරුන් බලන්න. ஆண்டவர் ஏதாவது கட்டளை கொடுத்திருப்பாரு. ස්වාමීන් වහන්සේ මොනාරි අනක් දීලා ஆனா அவங்களுக்கு வேற வேலை இருக்கு. නමුත් ඔවුන්ට වෙන වැඩ ஏன்னா තිබෙනවා. ஒவ்வொருத்தரா பார்த்து கொசிட் பண்ணி හැම කෙනෙක් බලලා උපදු පොයලා ஆண்டவர் சொல்லியிருந்தா நேரா வந்து பாஸ்டர் கொடுக்க வேண்டியதுதானே. දෙවියන් වහන්සේ කතා කරලා කෙලින්ම වෙලා මුදල් දෙන්න ඕනේ. டீ குடிச்சு பிஸ்கட் சாப்பிட்டு எல்லாரோடையும் கதைச்சு கொசிட் பண்ணி තේ බීලා බිස්කට් කාලා හැම දෙනා සමග කතා කරලා கடைசில எனக்கு வந்து சொல்றா, අවස්ථාවේ මට ඇවිල්ලා කියනවා பாஸ்டர் இது ஆண்டவர் கொடுக்க சொன்னாரு. පාලකතුමා මේක දෙවියන් වහන්සේ நான் திறந்து பார்த்தேன், உங்களுக்கு 20,000 ரூபாய். මම අරලා බැලුවා මේක 20000ක්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි, கஷ்டங்கள் வரும், தடைகள் வரும். බාධාවන් අමාරුකම් වෙනවා. விசுவாசத்திலே நிற்போமானால் නමුත් ඇදහිල්ල අපි සිටිනවා නම් கர்த்தருடைய மகிமை எங்கள் மூலமாக தென்படும். දෙවියන් වහන්සේගේ මහිමය අප තුලින් එළිදරව් වෙනවා. அன்றைக்கு பாருங்க, ஜெயிலர் வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்க. එදා දවසේ ඉරගෙදර කෙනාගේ නිවසේ සියලු දෙනාම ගැලවීම ලැබුවා. மக்கதே நோயா பட்டணத்துல
මකිදෝනියා කියන ස්ථානයේ பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய சபையை ஸ்தாபிக்கிறார். පෞල්තුමා විශාල සභාවක් ස්ථාපිත කරනවා. அவருடைய பிரயாணங்களை பார்க்கும் பொழுது ඔහුගේ ගමනාන්තයේ බලන විටදී அந்த சபைகளை ஸ்தாபித்து ඒ සභාවන් ස්ථාපිත කරලා தீமோத்தேயுவை அங்கே அனுப்புகிறாரு. තිමෝතිව ඒ ස්ථානට යවනවා. அதுபோல அங்க பிஷப் மாரும் அங்கே அதிகாரிகளையும் அவர் உண்டு பண்றார் சபைக்கு. ඒ සභාවට බිෂප්වරුන්ද නායකවරුන්ද ඇති කරනවා ඒ සභාවට. 2-3 முறை அந்த சபைக்கு போய் அவர் போதனைகள் எல்லாம் பண்ணுகிறார். දවස් දෙතුන් වතාවක් ඒ ස්ථානට ගිහලා දේශනා කරනවා. 2 கொரிந்தியர் 2 කොරින්ති 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 8වෙනි පරිච්ඡේදයේ 1වෙනි පදය. மக்கதேனோயா சபையை பற்றி அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். මකිදෝනියේ සභාව ගැන සමහර දේවල් කියනවා. பவுல் அப்போஸ்தலன் உண்டாக்கின சபை පෞල්තුමා ඇති කළා සභාව. அவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 8:1-2-3ல 2 කොරින්ති 8වෙනි පරිච්ඡේදය 1-2-3 කියනවා. சகோதரரே සහෝදරියනි மக்கேதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். මකිදෝනියේ සභාවලට දී තිබෙනා දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය අපි නුඹලට දන්වමු. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே එනම් බොහෝ දුක් විඳ නැමැති சோதிக்கப்படுகையில் පරීක්ෂාවේදී கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தார்கள். ඔවුන්ගේ ප්‍රීතිය වැඩි වූ බවත් ඔවුන්ගේ මහත් දිලුඳුකමේ ප්‍රමාණයට ඔවුන් ඔවුන්ගේ ත්‍යාගවන්තකමේ නැමැති ධනයෙන් වැඩි වූ බවත්ය. பாருங்க, இந்த மக்கேதோனியா சபைய பவுல் அப்போஸ்தலன் ஸ்தாபித்த பிறகு මකිදෝනියේ සභාව පෞල්තුමා ස්ථාපිත කරාට පස්සුව அங்கே பெரிய உபத்திரம் உண்டாக்கிட்டு ඒ ස්ථාන විශාල පීඩාවක් ඇති වුණා. கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்குகிறார்கள். කිතුණුවන ගහලා මරනවා. கிறிஸ்தவர்களுக்கு பிசினஸ் செய்ய முடியாது, தொழிலுக்கு போக முடியாது. කිතුණුවන්ට ව්‍යාපාරයට රැකියාවට යන්න அவர்கள் බෑ. கையில பணம் இல்ல. ඔවුන්ගේ හතේ මුදල් නැහැ. எல்லாரும் தரித்திரராய் இருந்தார்கள். සියලු දෙනා දිලුඳු බවින් සිටියා. பணத்துல தான் தரித்திரரான ஆவியில මුදල් වලින් දිලුඳු වුණා නම් ආත්මේ சௌந்தரியர்கள். ඔවුන් පොස්සත්ව සිටියා. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, පෞල්තුමා කුමද කියන්නේ කියලා බලන්න. மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் මා දිලුඳුකමෙන් ඔවුන් පරීක්ෂාවට ලක් වෙද්දී கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் මා දිලුඳු ප්‍රමාණය සිටි தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ඔවුන්ගේ ප්‍රීතිය ත්‍යාගවන්තකම නැමැති ධනයෙන් වැඩියෙන් දුන්නේ. கொடிய தரித்திரம் இருந்தது, ஆனாலும் அவங்களுக்குள்ளே பரிபூர்ண சந்தோஷம் இருந்தது. මා දිලුඳුකමක් තිබුණා, නමුත් සම්පූර්ණ ප්‍රීතිය ඔවුන්ට තිබුණා. அந்த சந்தோஷத்தினாலே உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ඒ ප්‍රීතිය නිසා ඔවුන් බොහෝසෙයින් ත්‍යාගවන්ත ලෙස දුන්නා. 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், 3වෙනි පදයේ කියනවා மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். මක් නිසාද තමුන්ගේ පුළුවන්කමේ ප්‍රකාරයටදී එසේ ඊට වැඩි වෙන සුවකේ කැමැත්තෙන් ඔවුන් දුන්නෝයේ සාක්ෂි දෙමින්. தரித்திரராய் இருந்தும் உதாரத்துவமாக கொடுத்தார்கள். பவுல் சொல்ற, நான் சொன்னபடினால் அல்ல. දිලුඳුකමේනේ තෝ ත්‍යාගවන්ත ලෙස දුන්නා. පෞල්තුමා කියන මම කියපු නිසා නොව. அவர்களே தங்கள் சொந்தமாக ஒரு டிசிஷன் எடுத்து செய்கிறார்கள். ඔවුන් තමාම තීරණය කොට ඔවුන් කරනවා. அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் பாருங்க. ඔවුන් තුල තිබුණා දීල බලන්න. 4ஆம் வசனத்தை சொல்லுகிறாரு, 4වෙනි පදයේ කියනවා தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். ශුද්ධවන්තයට උපස්ථානය කිරීමට පංගුකාරයන් වීමෙන් ප්‍රසාදය බෝ කන්නලාව ඇතුව ඔවුන් අපේ නිල්ලුවෝය. இந்த வசனத்தை பார்த்தோன்னா நான் யோசித்தேன், මේ වචනේ බලපු ගම මා සිතුවා இது எப்படிப்பட்ட ஒரு சபையா இருக்கும். මේක මොන සභාවක් වෙන්න அவரு ඕනද? கையில பணம் இல்ல, අතේ මුදල් නැහැ, சாப்பாடு இல்ல, කන්න කෑම නැහැ, தரித்திரலா இருந்தாங்க. දිලිඳුව සිටියා. ஆனா பவுல்ட்ட வந்து காணிக்கையை கொடுத்து නමුත් පෞල්තුමාට පඬුරු දීලා கெஞ்சுறாங்க, பவுலே ஏற்றுக்கொள்ளுங்க. ඔවුන් අයිති සිටිනවා පෞල්තුමා ලබා ගන්න. இன்றைக்கு சபைகள் எங்க? අද සභාවල් කොහෙද? மக்கெதோனியா சபையை போல சபைகள் எங்கே? මකිදෝන සභාව ආකාරයට இன்றைக்கு සභාවල් சிலர் சபைக்கு வராங்க ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம். අද බොහෝ අය සභාවට එන්නේ යම් කිසි දෙයක් ලබා ගන්න. அல்லேலூயா. හalleluya. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමවන්ත සහෝදර மக்கெதோனியா சபையை போல மாறுவோம். මකිදෝනියා සභාවෙන් මාරු වෙමු. பணம் இருக்கல, விசுவாசம் இருந்துச்சு. මුදල් නැහැ නමුත් ඇදහිල්ල තිබුණා. தரித்திரம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்துச்சு. දිලිඳු බව තිබුණාත් ප්‍රීතිය තිබුණා. தங்களால் இயன்ற அளவுக்கு மேலாக கொடுத்தார்கள். තමාගේ පුළුවන්කමට ඉහළින් උන් දුන්නා. பவுலப்பதான் வேணாம்னு சொல்லிருப்பான். පෞල්තුමා එපා කියලා ஆனா அவங்க කිව්වා. கெஞ்சுறாங்க, ஐயோ பவுலே எடுத்துக்கொள்ளுங்க. ඔවුන් අයිති සිටින පෞල්තුමා ලබා ගන්න.
ஆண்டவர் அவர்களை எப்படி ஆசீர்வதிச்சிருப்பாரு. දෙවියන් වහන්සේ ඔවුන් කොහොමද ආශිර්වාද அந்த சபையார் எல்லாரும் இன்னைக்கு பரலோகத்துல இருப்பாங்க. ඒ සභාවැසිය සියලු දෙනා අද පරලෝක ස්වර්ගයේ සිටිනවා. நான் போனேன்னா அவங்களை எல்லாம் மீட் பண்ணுவேன். මම ගියාට පස්සේ ඔවුන් සියලු දෙනා බලනවා. அடுத்து நாங்க பார்க்கிறோம் ඉන්පසු බලනවා 5ாம் வசனம். 5 වෙනි පදය. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் கொடுத்தார்கள். අප සිතූ ලෙස නොව පළමු කොට තුමුම ස්වාමින් වහන්සේටද දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කන්නකොට අපටද බාර වුණේය. சிலர் காணிக்க கொடுக்கறீங்க ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல. සමහර අය පඬුරු දෙනවා ඔබට ආශිර්වාදයක් නැහැ. காரணம் என்ன தெரியுமா? කාරණේ කුමක්ද දන්නවද? இந்த 5ாம் வசனத்தை படிங்க. මේ 5 වෙනි පදය ඉගෙන ගන්න. முதலாவது தங்களை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள், அதுக்கு பிறகு காணிக்கை கொடுத்தார்கள். ප්‍රථමයෙන් තමන්ව දෙවියන් වහන්සේට දුන්නා, ඉන්පසු වුන් පඬුරු දුන්නා. அநேக போதவர்மார் இந்த வசனத்தை சொல்ல மாட்டாங்க. බෝ දේශකයන් මේ වචනේ கொடுங்க කියන්නේ கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. දෙන්න කියලා තමයි ඉල්ලන්නේ. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? නමුත් පෞල්තුමා முதல்ல ஆண்டவருக்கு கொடு ஒண்ணு, ප්‍රථම දෙවියන් වහන්සේට ඔබව දෙන්න. அதுக்கு பிறகு காணிக்கையை கொடு. ඉන්පසුව පඬුරු දෙන්න. ஹலோ அதுதான் உங்களுக்கு காணிக்கை கொடுத்தாலும் ஆசீர்வாதம் இல்ல, நீங்க ஆண்டவருக்கு உங்களை கொடுக்கல. එම නිසා තමයි ඔබ පඬුරු අවතරපට ආශිර්වාදේ නැහැ, ඔබ දෙවියන් වහන්සේට දෙන්නේ. முதல்ல ஆண்டவருக்கு தங்களை கொடுத்தார், ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේට තමයි அதுக்கு பிறகு காணிக்கையை கொடுத்தார். ඉන්පසුව පඬුරු දෙමු. அவர்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம். ඒ සෙනග කොච්චර ආශිර්වාද ලැබුවාද? அன்புள்ள சகோதர சகோதரிகள், සෙනෙවත සහෝදර සහෝදරීන්, அவர்கள் எல்லாம் சீஷர்கள். ඔවුන් සියලු දෙනා ගෝලයන්. அவர்கள் விசுவாசிகள் மாத்திரமல்ல, ඔවුන් ඇදහිලිවන්තයන් පමණක් නොව அவர்கள் சீஷர்கள். ඔවුන් ගෝලයන් වුණා. ஆங்கிலத்துல தான் இந்த சீஷர் என்ற வசனத்துக்கு நல்ல அர்த்தம் இருக்கு. ඉංග්‍රීසියෙන් තමයි මේ ගෝලයන් කියන නමට අර්ථය තිබෙන්නේ. டிசைபிள். disciple. டிசைபிள்னா டிசிப்ளின் பெற்றவர்கள். disciple කියන්නේ හොඳ ඇදිච්ච අය. அதிச்சா என்னமே හොඳ පුරුදු ඇති අය. புரித என்னமே அடிமைகள், எஜமானுக்கு அடிமைகள். ආම් පුතාට වහල්ලු. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවත සහෝදර நாங்க සහෝදරීන්, எல்லாரும் சீஷராக மாற வேண்டும். අපි සියලු දෙනා ගෝලයන් වෙන්න ඕනේ. முதலாவது இயேசுவுக்கு ප්‍රථමයෙන් යේසුස් වහන්සේට 100% කீழ்ப்படியணும். 100% අපි යටත් වෙන්න ඕනේ. நம்முடைய சொந்த பலத்தினால் செய்ய போனா அது ஃபெயிலியராக மாறும். අපි අපගේම සිතුවිලින් කරන්න ගියොත් ඒක අසාර්ථක වෙනවා. இந்த விசுவாசிகளுக்கும் சீஷருக்கும் இடையில கொஞ்சம் வித்தியாசங்களை பார்த்து நான் முடிக்க போகிறேன். ඇදහිලිවන්තයන්ටත් ගෝලයන්ටත් තියෙන වෙනස්කම් බලන අපි අවසන් කරමු. விசுவாசிகள் இயேசுவை பின்பற்றுவது அவர் செய்கிற அற்புதங்களுக்காக. ඇදහිලිවන්තයන් උන්වහන්සේ පසුපස යන්නේ උන්වහන්සේ කරන ආස්කම් නිසා. சீஷர்கள் இயேசுவை பின்பற்றுவது இயேசுவை போல மாறுவதற்கு. ගෝලයන් උන්වහන්සේ පසුපස යන්නේ දෙවියන් වහන්සේ මෙන් වෙනස් වෙන්න. விசுவாசிகள் இயேசுவை பின்பற்றுவார்கள், ஆனால் ஒரு கால் அங்க இயேசுவிடத்துல ஒரு கால் உலகத்திலையும். ඇදහිලිවන්තයන් යේසුස් වහන්සේ පසුපස යයි නොමොත් එක කකුලක් ලෝකයක් එක කකුලේ දෙවියන් වහන්සේ. ஆனால் சீஷர்களோ எல்லாற்றையும் வேணாம் என்று தள்ளிவிட்டு இயேசுவை மாத்திரம் பின்பற்றுவார்கள். නමුත් ගෝලයන් හැම දෙයක්ම එපා කරලා යේසුස් වහන්සේ විතරක් ඇති කියලා යනවා. விசுவாசிகளுக்கு எப்பொழுதும் என்ன ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் அப்படிப்பட்ட உபதேசங்கள் தான் வேணும். ඇදහිලිවන්තයන් නිතරම ආශිර්වාදයක් ආස්කම් නැමැති දේශනා තමයි අවශ්‍ය. ஆனால் சீஷர்களுக்கு விருப்பமான உபதேசம் என்ன தெரியுமா? නමුත් ගෝලයන්ට කැමැති වූ දේශනාව කුමක්ද? நான் எப்படி பாவம் மன்னிப்பு பெறுவேன், நான் எப்படி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுவேன், நான் எப்படி பரிசுத்தமாக மாறுவேன், எப்படி இயேசுவின் முகத்தை தரிசிப்பேன். මම කෙසේද පවිත්‍ර වෙන්නේ, යේසුස් වහන්සේ මෙන් වෙන්නේ, උන්වහන්සේගේ මුහුණ කොයි වෙලේද බලන්නේ කියනවා යාඥාව තමයි ගෝලයන් කරන්නේ. விசுவாசிகளை சீஷத்துவத்துக்கு கொண்டு வராத சபைகள்ல பெரிய கூட்டம் இருக்கும். பெரிய கூட்டம் இருக்கும். ඇදහිලිවන්තයන්ව ගෝලකමට ගේන්නේ නැති විශාල කණ්ඩායමක් තිබෙනවා. விசுவாசிகளை சீஷத்துவத்துக்கு கொண்டு வராத சபைகள்ல பெரிய கூட்டம் இருக்கும். ඇදහිලිවන්තයන්ව ගෝලකමට ගේන්නේ නැති සභාවල විශාල සෙනගක් සිටිනවා. ஆனால் பாஸ்டர் எப்பொழுது பரிசுத்தத்தை பற்றியும் பாவத்தை பற்றியும் குறித்து பேசினா அங்க பெரிய கிரவுட் இருக்காது, வரமாட்டாங்க. පාලකතුමා කොයි මොහොතේ සුද්ධකමත් දෙවියන් වහන්සේ ගැන දෙවියන් වහන්සේගේ කාරණා ගැන කතා කරද්දී ඒ ස්ථානයේ විශාල සෙනගක් ඉන්නේ. சீஷர்கள் எப்பொழுதும்
நெருங்கிய பாதைகளிலே போய் அந்த நெருங்கிய கேட் உள்ளுக்காக பரலோகத்துக்கு போவாங்க. ගෝලයන් නිතරම පටු මාර්ගයෙන් ගිහිලා ඒ පටු මාර්ගයෙන් තමයි ස්වර්ගයට යන්නේ. சீஷர்கள் எப்பொழுதும் இயேசு சொன்னது போல தங்களே தாங்கள் மறுதலித்து சிலுவையை சுமந்து கொண்டு போவார்கள். ගෝලයන් කුමක්ද කරන්නේ? යේසුස් වහන්සේ කිව්ව ආකාරයෙන් තමාව තමාට ප්‍රතික්ෂේප කොට උන්වහන්සේගේ කුරුසිය උසුලාගෙන යයි. விசுவாசிகள் எப்பொழுதும் இயேசுனுடைய கரங்களையே நோக்கி பார்ப்பாங்க. தாங்க 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 தாங்க. ඇදහිලිවන්තයන් නිතරම උන්වහන්සේගේ අත් දෙකම බලනවා දෙන්න 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 කියලා. ஆனால் சீஷரோ නමුත් ගෝලයන් ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு காண்பி. ස්වාමිනේ ඔබගේ මූණ මට පෙන්වන්න. விசுவாசிகள் ஆண்டவரே ஒரு வீடு பத்தாது இன்னொரு வீடு வேணும், மகனுக்கும் மகளுக்கும் 2 வீடு வேணும் ஆண்டு. ඇදහිලිවන්තයන් කුමක්ද කරන්නේ? මට ගෙවල් 10ක් මදි, තවත් ගෙවල් දෙන්න. එයාටත් පුතාටත් ගෙවල් ඕනේ. ஒரு கார் மதி போதாது ஆண்டவரே, இன்னொரு கார் வேணும். එක කාර් එකක් මදි ස්වාමිනේ, තව කාර් එකක්. தாரும் 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 தாருன்னு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. දෙන්න 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 කියලා ඉල්ලගෙන ඉන්නවා. ஆனால் சீஷர்கள் என்ன சொல்லுவாங்க? නමුත් ගෝලයන් කුමක්ද කරන්නේ? நீங்க கொடுத்திருக்கிறது போதும் ஆண்டவரே, ඔබ දුන්න දේ සැහේ. இது போதும், මේක සැහේ. இது விட வேணாம். මීට වඩා එපා. ஆமென். ආමේන්. 1 தீமோத்தேயு 6:6ல பவுல் சொல்லுகிறாரு, එක තිමති අය පෞල්තුමා කියනවා போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். සෑහෙන සිතම සීල භක්තිවන්තකමට ඇති කිය. මාත් ලාභයක් කිය. விசுவாசிகள் அதிகமாக ரகசிய கிறிஸ்தவர்கள். කිතුනුවන් බොහෝ විට රාස් කිතුනුවන්. இயேசுவை பற்றி வெளியே சொல்ல மாட்டாங்க. යේසුස් වහන්සේ ගැන එළියට කියන්නේ. சபைக்கு வருவாங்க, ஆனா வெளியே சொல்ல வெட்கம் பயம். සභාවට එනවා නමුත් එළිය කියන්න බයයි ලැජ්ජයි. ஆனால் சீஷரோ எங்க போனாலும் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. නමුත් ගෝලයන් යන තැන යේසුස් වහන්සේ தலை ගැන කියනවා. போனாலும் பரவாயில்ல. ඉස්ස ගියත් හරි කමක් නැහැ. விசுவாசிகளுக்கு அநேக முக்கியமான காரியம் இருக்கும் அவங்க வாழ்க்கையில. ඇදහිලිවන්තයන්ට ඔහුගේ ජීවිතයේ බොහෝ වැදගත් දේවල් තිබෙනවා. ஆனா சீஷருக்கோ නමුත් ගෝලයන් தங்கள் வாழ்க்கையிலே முதல் இடம் இயேசு. තමගේ ජීවිතයේ ප්‍රථම ස්ථානය යේසුස් இது වහන්සේ. இல்லாம வேற ஒண்ணும் இல்ல ஆண்டவர். ඔබ නැතුව කිසිම දෙයක් නැහැ ස්වාමී. இயேசுவை மாத்திரம் அவர்கள் பின்பற்றுவார்கள். යේසුස් වහන්සේ පමණක් පසුපසයයි. விசுவாசிகள் எப்பொழுதும் நல்ல சௌகரியமான வாழ்க்கை, எல்லாம் கம்ஃபர்ட்டா இருக்கணும். ඇදහිලිවන්තයන්ට නිතරම සුවපහසු ජීවිතයක් අවශ්‍යයි. சீஷரோ தங்களுடைய வாழ்க்கை ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பார். ගෝලයන් තමගේ ජීවිතේ ජීවනදායක පූජාවක් ලෙස ඔප්පු කරන්නේ. அன்புள்ள சகோதர சகோதரிகள், සිනිවන්ත සහෝදර இந்த සහෝදරියනි, காலை நேரத்துல මේ උදෑසන எங்களுடைய வாழ்க்கையை நாங்க சோதித்து பார்ப்போம். අපි අපගේ ජීවිතය කල්පනා பரிசுத்த කරමු. ஆவியானவருக்கு அடிமைகளா இருப்போம். ශුද්ධාත්මයන් වහන්සේට වහලුන්ව அவருக்கு கீழ்ப்படியும். උන්වහන්සේට කීකරු நாங்க වෙන්න. எல்லாரும் சீஷராக மாறுவோம். අපි සියලුන ගෝලයන් ලෙසට පරිවර්තනය වෙමු. இயேசுவை பின்தொடர்ந்து திரளான ஜனங்கள், යේසුස් වහන්සේගේ පසුපස්සේ බොහෝ සමූහයන්, திரளான ஜனங்கள், බොහෝ ජනයන්, அவர் செய்த அற்புதங்களை பார்க்கிறதுக்கு திரளான ஜனங்கள், උන්වහන්සේගේ ආස්කම් බලන්ට බොහෝ அவர் සෙනඟ. ஆசீர்வதித்து கொடுத்த அப்பத்தையும் மீன்களையும் சாப்பிட திரளான ஜனங்கள். උන්වහන්සේ දුන්නා රොටිද මාළුද කන්නට බොහෝ සෙනඟ සිටියා. ஆனால் இயேசுவை கட்டி கொண்டு போற நேரத்துல எல்லாம் கத்துனாங்க, නමුත් යේසුස් වහන්සේව ගෙට ගහලා ගෙනියන විටදී සියලු சிலுவையில දෙනා அறையுங்க, කුරුසපත් කරන්න. சிலுவையில அறையுங்க. කුරුසපත් කරන්න. ஆனா சீஷரோ නමුත් ගෝලයන් 12 பேர் மாத்திரம் இருந்தாங்க. 12 දෙනා පමණක් සිටියා. அந்த 12லையும் ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளிச்சான். ඒ 12 දෙනාගෙන් එක්කෙනෙක් පාවා දුන්නා, එක්කෙනෙක් ප්‍රතික්ෂේප කරා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවන්ත සහෝදර සහෝදරියනි, நீங்க விசுவாசியா சீஷனா? ඔබ ඇදහිලිවන්තයෙක්ද ගෝලියෙක්ද? இன்றைக்கு நீங்க ஆண்டவரோட பிரசன்னத்துக்கு வந்து අද ඔබ දෙවියන් වහන්සේගේ තේජස තුළට එන්න. சொல்லுங்க, ஆண்டவரே කියන්න ස්වාමිනී, என்னை ஒரு சீஷனாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. මාව ගෝලයෙක් ලෙසට බාරගන්න. என்னை எடுத்து பாவிங்க ஆண்டவரே. මාව ආරම් පාවිච්චි කරන්න. ஆண்டவர் நிச்சயமா உங்களை சீஷனாக மாத்துவார். ස්වාමීන් වහන්සේ නිසකවම ඔබ ගෝලයෙක් ලෙසට உங்களை ஒரு බාරගන්න. சாட்சியாக மாத்துவார். ඔබ சாட்சிකාරයෙක් ලෙසට பவுல் බාරගන්න. அப்போஸ்தலனை நடத்துறது போல நடத்துவார். පෞල්තුමා මගේ පෙන්න பாருங்க, පාකාරයෙක්. இந்த மக்கெதோனியா ஊருக்கு வந்து ඔව් මක්කදුනියා දේශයට පැමිණ குடும்பம் குடும்பமா ரட்சிப்பு கொண்டு வந்தான். පෞල් වශයෙන් ගැලවීමට எங்க ගෙනා. போனாலும் ரட்சிப்பு செய்தியை சொல்லி கொண்டு வந்துரும். කොයිස්තන්ට ගියත් ගැලවීමේ පණිවිඩය කියාගෙන සිටියා. அப்படிப்பட்ட ஒரு சீஷனாக நாங்க மாற வேணும். එවැනි ගෝලයෙක් ලෙසට අපි මාරු ஆமென். වෙන්න நாங்க ඕනේ. எல்லாம் எழுந்து நிப்போம் இந்த අපි நேரத்துல. සිතන නැගිට සිටමු දැස්